அதாவது படம் எடுத்து முடிவில் எல்லாம் தொங்கி போய் சோர்ந்து போய் ஆளை விட்டால் போதும், என்னடா இது இத்தனை ஓடி போச்சேன்னு கிடப்பாங்க. ஆனால் இது ஃபுல்லாக 1000% 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாக அடித்து பின்றார். பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஊக்குவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இப்படி ஆரம்பிக்கிறதுக்காக நான் பாராட்டணும். அதிக நேரம் எடுத்துக்க வேணும்னு விரும்பினாலும் மக்கள் மனசில் காசு இருக்கணும். இப்போ ஒரு பொட்டை எடுத்து வச்சு ஜான் மேக்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய இட்டை கொடுத்தவர், ஒன்றும் பண்ண முடியல. பாக்கெட் 2 எடுத்து அந்த வடிவேல் காட்டுவார் படத்தை, அது மாதிரி ஒன்றும் இல்லை காலி. இந்த பாக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை காலி. மக்கள் எல்லாம் காலியாக இருக்கான். கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா. கேஷ்லெஸ்னா எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்குது. தவறான பாலிசி அது. வேண்டாம் செய்ய கொண்டு வந்திருக்கலாம். அதனால காம்பன்சேஷன் 10-20,000 கோடிக்கு மேலே இண்டஸ்ட்ரிக்கு லாஸ். விவசாயிங்க துணி இல்லாமல் நின்றுட்டு இருக்கான், எலி பிள்ளைந்து நின்றுட்டு இருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. விளையாட்டு ஆரம்பம்னா செப்டம்பர் 22 தான் எனக்கு ஞாபகம் வருது. செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பித்த விளையாட்டு சனியை கரகம் இன்னும் முடிய மாட்டேங்குது. டிவியை திறந்தா ஏன்டா திறந்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து மூடிடலாம் போல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேவலமாக இருக்குது போய்கிட்டு இருக்கு. ஆரிய உதயகுமார் சார் முறைக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு எதுவும் அதிகமாக பேச முடியாது. அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அவர் என்னமோ ஒன்று எதையோ அங்கே வச்சுட்டு இருக்கார். அவரு நானும் அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்த்திட்டு போயிடலாம். விளையாட்டு ஆரம்பம் எனர்ஜியாக எத்தனை கோடி போட்டாலும் அவர் மகனுக்காக எடுப்பார், மக்களுக்காக எடுப்பார், இன்னும் 10-20 கூட எடுப்பார். தப்பில்லை. ஓடணும்ல, மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல. காசு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சைக்காரனா முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி வாழ்வான். அதே இந்த பிரதமரும் இந்த ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காம்பன்சேஷன் கேட்கணும். ஞானவேல்ராஜா இருக்கார போயிட்டாரா ஓட்டாரா அதுக்குள்ள? ஆஹா, வெரி குட் வெரி குட். அவர் நிறைய பணிகள் பாவம். விஷால் அவர்களை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா 110 டிகிரி பயங்கர காய்ச்சலில் வந்தார். அதற்காக அவர் சார்பாக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் இங்கே உட்கார முடியல தலைவர்கள். மக்கள் மனது கையில் காசு இல்லாத மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு தமிழ்நாடே வறண்டு கிடக்கு. தண்ணி இல்லை, உல்ட்டா எல்லாமே உல்ட்டா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க விளையாட்டு எப்படி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யானைகள் எல்லாம் கொண்டு 350 யானைகளை சாவடிக்க காரணமாக இருக்குது. வறண்ட பூமி ஆக்கிட்டு இருக்கவனு பொண்டாட்டி கொண்டுட்டு வந்து ஆசிரமம் நடத்துவங்கெல்லாம் தூக்கி 10% கொடுக்குறாங்க. ஏழைகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 400 பேருக்கு மேலே சேர்த்துட்டாங்க. வளவெல்லாம் புரட்சிகரமான இயக்குனர். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா ஏதோ நகைச்சுவாக பேசிட்டு போயிடலாம், கலைஞர்லாம் அவங்களை கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுத்தி போகிறது தான் என் நோக்கமாக இருந்துட்டா. உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே வெந்து சுண்ணாம்பாயிட்டு கேவலப்பட்டு கிடக்கிறோம். நாடு ரொம்ப ரொம்ப விவசாயிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, நெசவாளிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு. வளமாற்றி எல்லாரும் காலியாக கிடக்கு. மற்ற மாநிலங்களை போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் தண்ணி ஓடுது. இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டும் இந்த படம். இந்த யுவனின் சரித்திரத்தில் இயக்குனர் அன்பழகன் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் ஹீரோ. சும்மா இல்லை சாட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு படம் எடுத்தீங்களே கீரி பிள்ளையா, நல்ல பிள்ளை. அது பாரு கீரி பிள்ளை சாதாரணது விடாது. எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் கட்டிச்சு கொதறிடும். இவ்வளோ உயர்ந்தான் இருக்கும், கண்ணு சிவப்பாக இருக்கும். உண்மையான கீரி பிள்ளை யுவன் விடாது. யுவன் என்ற விளையாட்டு இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.